வாங்க. யார் நீங்க? இந்த பிள்ளை எங்க வந்தது? நம்ம வீடுன்னு தெரிஞ்சு வந்திருக்கா தெரியாம வந்திருக்கா? இந்த பிள்ளை அன்னைக்கு பேசுனதே எனக்கு இன்னும் மறக்கல, படபடன்னு இருக்கு. இதுல இப்ப வேற வந்து என்ன பேச போதோ தெரியலையே. ஓ, இது இவர் வீடா? ஓகே ஓகே. ஹலோ. யாத்தையும் கூப்பிடுது. மூஞ்சி சாதாரணமா வச்சுட்டு திரும்புவோம். ஹலோ சார், காது கேட்கா கூப்பிடுது. கேக்கு. எதுக்கு வந்திருக்கீங்க? நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எந்த அட்வைஸும் பண்ணலைங்க. கல்யாணத்தை பத்தி நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்லல. நீங்க அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன சண்டை போட்ட மாதிரிலாம் இங்க கத்த முடியாது. எங்க அம்மா இருக்கா, என்ன எதுவும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா எங்க அம்மையும் சும்மா இருக்க மாட்டா. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். நான் இப்ப சண்டை போட தான் வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னா? இல்ல, நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க நான் உங்க வீடு தேடி வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு. அதான். அது நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா தான் சொன்னேன். நீங்க ஒரு தப்பு பண்ணல. இல்ல, நான் அவங்க கிட்ட பேசவே இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா முதல்ல வாங்கன்னு கேட்டு பழங்க. அதை விட்டுட்டு ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேள்வி கேட்கீங்க. இல்ல, நீங்க சாதாரண ஆளா இருந்தா நான் வந்த உடனே வாங்கன்னு கேட்டிருப்பேன். ஏன் நான் இப்ப என்ன பேய் பிசாசு மாதிரி தெரியுதுன்னா உங்களுக்கு? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லைங்க. பிறகு சாதாரண மனுஷின்னு நினைக்கலன்னு சொல்லுதிய. அதுவும் போக நீங்க எந்த சண்டை போட்டீங்கன்னா எங்க அம்மா எல்லாம் வீட்டுல இருக்கா அப்படிங்கிய என்ன மிரட்டுதீங்களோ? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. நான் பயத்துல என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. கடவுளே கடவுளே. எப்பாடி, உங்களுக்கு சிரிக்க கூட வருமா? நான் என்ன மிருகமா சிரிக்க தெரியாம இருக்கு? மனுஷி தானே. சாதாரணமா தாங்க சொன்னேன். நானும் சாதாரணமா தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க பேச ஆரம்பிச்சாலே சண்டைக்காரி எனக்கா இருக்கு. அது உங்க மிஸ்டேக். நான் என்ன செய்ய முடியும்? சரி, எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா, நானே தற்செயலா மகாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. அவ தான் சொன்னா இந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு போறோம், அங்க நிறைய அக்காலாம் இருப்பாங்க, ஜாலியா இருக்கும், நீயும் வா அப்படின்னா. ஓகே, அப்ப அட்ரஸ் அனுப்பி வை வாரேன்னு சொன்னேன். அவ அந்த அட்ரஸ் அனுப்பியிருந்தா அதான் வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. எங்க வீட்டுல யாருமே இருக்க மாதிரி இல்ல. உள்ள வாங்க, எல்லாரும் இருக்காங்க. பின்னாடி பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டும் மாடு பார்க்க போய் இருக்காங்க. எது, மாடு பார்க்கவா? ஆமா, எங்க வீட்டுல ஆடு மாடு கோழின்னு எல்லாம் உண்டு. அது உங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடுத்து எங்க வீட்டுல இப்ப புதுசா ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு, அதை பார்க்கணும்னு போயிருக்காங்க. எனக்கும் கண்ணுக்குட்டி மாடு ஆடுலாம் நல்லா பிடிக்கும். அதான் என்ன இங்க வர சொல்லிருப்பான்னு நினைக்கேன். நீங்க அவங்கள விட ரொம்ப மூத்தவங்களோ? இல்ல இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான். ஆனா நீங்க பேச பார்த்தா அவங்களோட 2 வயசு மூத்தவங்க மாதிரி இருக்கு. அப்படியா? ஆனா உங்களை விட நான் சின்ன பிள்ளையா தான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு 58 வயசு இருக்கும்ல? ஏங்க அப்படி சொல்லாதீங்க. இந்த பிள்ளையாரு இது என்ன பல்ல பல்ல கட்டிட்டு அப்படி சொல்லாத இப்படி சொல்லாதன்னு குழஞ்சிட்டு கிடக்கா ஒரு மாதிரி. இதை உடனே போய் லட்சுமி அக்காட்ட சொல்லணும். என்னமோ என் மவன் நல்லவே வல்லவன்ட்டு நீட்டிட்டு கிடக்காவோ. இப்பவே போய் சொல்லுதேன். ஏன் தப்பாவா சொல்லிட்டேன்? 60 வயசு இருக்குமோ இப்போ? ஏங்க யாங்க இப்படி கொமைக்கீங்க? நீங்க அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு அப்படித்தானே பேசிட்டு இருந்திய. பழைய காலத்து ஆள் மாதிரி தான் பேசிட்டு இருந்திய. ஏங்க நான் அது ஒரு பயத்துல பேசுனேங்க. அப்பா என்ன வாசனையா இருக்கு. ஏக்கா இனி டீ தேவையில்லை, அமர்த்திருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னால அமர்ந்துரு லட்சுமி. சரி, இதெல்லாம் எடுத்து வைக்க கைப்பிடிச்சு எடுக்க போனா சாண்டின்னு வரக்கானும். ஏக்கா 4 மணியா இப்படி அலறிட்டு வருது? ஏக்கா விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? சொன்னா தானே நல்லபடி தெரியும். ஏக்கா உங்க மகன் ஒரு பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காம்க்கா. என்ன சொல்லுத சாந்தி? ஆமாக்கா, என் கண்ணால பார்த்தேன். சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஏன் மகன் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சாந்தி. நீ யாரையா பார்த்து என் பிள்ளைய சொல்லாத. ஏக்கா நேசமாவே சொல்லுதே. வாங்கக்கா, உங்க வீட்டுக்குள்ள தான் பேசாத. வந்து பாருங்க, வாங்க. வாரேன், வந்து பாக்கேன். நீ சொல்லுத மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னா நான் என் மகனை கண்டிப்பேன். அப்படி மட்டும் இல்ல, நீ இல்லாத போல நான் சொல்லியிருந்தேன் வையேன், நான் உன்னை வச்சு பார்க்க மாட்டேன் சாந்தி. சரிக்கா வாங்க, நீங்களே வந்து பாருங்க. நான் சொல்றது உண்மையா பையன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அந்த பயல ஏன் லட்சுமி பாருங்கக்கா அவ என்ன சொல்லிட்டு போறான்னு. அவன் ஒரு அரைக்கிருக்கின்னு தான் தெரியும்ல லட்சுமி. என்னத்தையாவது அரைக்குறையா பார்த்துட்டு அரைக்குறையா உளறி தொலைவா. நீ உடனே போய் அவன்கிட்ட கத்திராத. என்ன எதுன்னு பொறுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேச, சரியா? எப்படிக்கா பொறுமையா பேச முடியும்? வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கானா? லட்சுமி அக்கா, ஏக்கா கிருஷ்ணாவே ரொம்ப பயந்தவக்கா. ஒரு பிள்ளைய கூட்டு வந்து பேச அளவுக்குலாம் தைரியசாலி கிடையாது. ஆமா லட்சுமி, சின்ன பொண்ணு சொல்லுதானக்கா. கிருஷ்ணாலாம் அப்படி பண்ண மாட்டான். இப்படி தானக்கா மல்லியா மவனே நினைச்சோம். அந்த பையன் இடி இறக்கிட்டோம்னா அது மாதிரி இவனும் செஞ்சுட்டோம்னா அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான். நீ மனசை போட்டு குழப்பாத. போன உடனே டைட்டைன்னு குடிக்காம மெதுவா பொறுமையா என்ன ஏதுன்னு கேளு, புரிஞ்சுதா? சரிக்கா. ஆமா சரின்னு சொல்லலையே வாய் கோணிட்டு போகுது. மூஞ்சிய முதல்ல ஒழுங்கா வைங்கக்கா. போதுமா? இது அதை விட கொடூரமா இருக்குக்கா. சும்மா இரியன் சின்ன பொண்ணு, அவளே பதட்டத்துல இருக்கா, நீ வேற. லட்சுமி இனி முகத்துல கோவம் எதையும் காட்டிக்கிடாம அமைதியா பிளேட்டு பேசணுமா? சரிக்கா. ஏக்கா வாங்க. 4 முடி என்ன கணக்கணக்கி. பூரணி இந்த பிள்ளைய பார்த்துட்டு தான் 4 முடி இவ்வளவு தூரம் பேசாக்கும். ஆமா, இந்த பிள்ளை எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தது? போறதா இருந்தாலும் மகா வீட்டுக்குள்ள போயிருக்கணும். லட்சுமிக்கா பாத்தீங்களா உங்க மாமா எப்படி பல்ல பல்ல காட்டியம்னு? நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன். நீ ஏன் 4 முடி சிரிச்சு பேசிட்டா உடனே தப்பா? அவன் சிரிக்கிறத பார்த்தா அப்படியா இருக்கு? எப்பா ஒருத்தர் குழஞ்சு குழஞ்சல சிரிக்காவோ? லட்சுமி அக்கா, இந்த 4 முடி சொல்லுதெல்லாம் கேட்காதியக்கா. இது ஒரு 7 வழி. நீதான் 7 வழி 8 வழி எல்லா வழியும் போ. சும்மா கிடைங்க 4 முடி.
ஏக்கா மனசுல தப்பு இருக்க பிள்ளைகள் இப்படியாக்கா நடு வீட்டுல வச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும். அதுவும் ரெண்டும் கள்ளங்கபடம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன ஏதுன்னு பொறுமையா கேளுங்கக்கா, கோவப்படாதீங்க. ஆமா லட்சுமி, சின்ன பொண்ணு சொல்றேனக்கா, எனக்கு என்னமோ மாஸ்க் எதுவுமே தப்பா படல. நீ சாதாரணமா கேட்டு பாரு. அவன் இது வரைக்கும் எந்த பிள்ளைட்டும் பேசி நான் பார்த்ததே இல்லக்கா, இதான் முத தடவை. இது வரைக்கும் வெளியில வச்சு பேசியிருப்பானா இருக்கும், இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சும்மா எது சாந்தி, எதனாலும் விசாரிச்சு தான் முடிவு எடுக்கணும். லட்சுமி நீ சத்தம் கொடு. சரிக்கா. எனக்கு படபடன்னு வருதுக்கா. எனக்கும் அப்படிதாங்க வருது. ஏன் சாந்தியக்கா, அவளுக்கு படபடன்னு வருதாவது ஒரு லாஜிக் இருக்கு, உங்களுக்கு ஏன் அப்படி வருது? ஆமா, மணி 1:30 பிரியாணி வாசம் மூக்க தொலைக்கின்னு சாப்பிடல, வயிறு பசியில படபடன்னு வருதுன்னு சொன்னேன். ஏன்க்கா எல்லாரும் மறைக்கிய? ஏமா நீ தூரத்துல நான் அவன்கிட்ட பேசட்டும். நீங்க பேசிட்டா மட்டும் அவன் பேசிடா போறான். அவ கூட நல்ல சுவாரஸ்யமான கதை விட்டுட்டு கிடக்கும். ஏமா நீ செத்த வாய முடிட்டு ஒதுங்கி நில்லம்மா. எதையாவது பேசி மனசுக்கு மாரடப்பு வச்சிருவேன். எல்லாரும் நம்மளையே குறை சொல்லாத. லட்சுமி நீ போய் அவன்கிட்ட பேசுமா. ஏக்கா இந்த பிள்ளைய தான் நான் காதலிக்க வைக்கன்னு எதுவும் அவன் சொல்லிட மாட்டோம்லக்கா. ஐயே ஒன்னும் சொல்ல மாட்டான், நீயா கற்பனை பண்ணிட்டு பேசாத. ஆமா லட்சுமி அக்கா, கேளுங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. கேக்கே. கிருஷ்ணா. எம்மா வா, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டுப்பா. ரொம்ப டயர்ட் ஆயிட்ட போலயே. ஆமாப்பா. இவங்க தான் எங்க அம்மா. ஓ ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க யாரு? பாத்தியா, வாங்கிட்டவங்க யாருன்னு சொல்லவே இல்ல பாரு. இவங்க சிவா ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரையும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காவ. அப்படியா, மகாவோட ஃப்ரெண்டாமா நீ? ஆமா ஆண்டி, காலையில நான் அவளுக்கு கால் பண்ணிருந்தேன். அப்பதான் அவ சொன்னா நாங்க பக்கத்து வீட்டுக்கு போறோம், எங்க வீட்டுல கூட போர் அடிக்கும், அங்க வந்து அப்படின்னா ஜாலியா நிறைய அக்காலாம் இருப்பாங்க, பேசிட்டு இருக்கலாம் வான்னு கூப்பிட்டா. உங்க வீட்டு அட்ரஸ் தான் எனக்கு அனுப்பியிருந்தா, அதான் வந்தேன். அப்படியா, சரி சரி வாமா. வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. ஐயா அவளுக்கு ஃப்ரெண்டா இது? என்னத்தையும் சண்டை வரும் வைக்கும்னு பார்த்தோம், ஒண்ணும் இல்லாம புசுன்னு போயிட்ட. வா புரணி. மகா அப்படியே வந்துட்டியோ? இல்ல ஜஸ்ட் இப்போதான். நானும் அவளும் பின்னாடி தொழுத்துல புது கண்ணுக்குட்டி மாடு எல்லாம் பார்க்க போயிருந்தோமா, அப்படியே அங்கேயே நின்னுட்டேன். ஓகே ஓகே சொன்னாங்க. அண்ணன் எங்க? அந்த வாராவோ. வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்னே. சரிம்மா எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். இல்ல ஆண்டி நான் வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி சாப்பிட்டா என்ன, ஒரு உருண்டை எங்களோட உட்காந்து சாப்பிடுவா. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நான் போய் மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் பாத்துட்டு வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கேயும் போவாது, அங்கேயே தான் இருக்கும். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். வா வாமா, அதோட உட்காந்து சாப்பிடுவா. இல்ல வேண்டாம், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சே எல்லாரும் சாப்பிடும்போது நீ மட்டும் தனியாவா நிப்ப? எல்லாரும் ஒண்ணு போல உட்காந்து சாப்பிடுவோம். வா. மணி 2:30 மணிக்கு மேலாவது, நீங்களாம் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். இங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு எப்படியும் 3 மணி ஆக்கிடுவோமா? அப்போ 3 மணி ஆகுமா? எங்க வீட்டுல 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவோம். அதான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோன்ட்டு வந்தேன். சரி இப்ப என்ன, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பேசுவோவா? ஓகே ஆண்டி, நல்ல பிள்ளை. ஏக்கா எல்லாத்தையும் எடுத்து வைப்போமா? சரி லட்சுமி சாப்பிடலாம். என்னக்கா வீட்டுல ஒருத்தர் இல்லையா? டிவி ஓடுத சத்தத்தையும் காணும், சின்ன பொண்ணு சத்தத்தையும் காங்களா, அடக்கம் இல்லாம இருக்கு. அவ எங்க வீடுன்னு இருக்கா, ஒரே அளப்படுத வேலை தானே. ஏம்கா எங்க போனா? காலையிலேயே கடையில மாவு வாங்கி தோசை சுட்டு தின்னாச்சு. தின்னுட்டு அந்த அன்னைக்கு மரத்தடியில சரிய புறம்பிட்டு போனா, போய் தொலைன்னு விட்டுட்டேன். சரி போனவா 6 ஒரு 11:30 மணிக்கு வந்தா. சோறதான் பொங்க போறான்னு பார்த்தா அந்த அன்னைக்கு சொல்லுதா, அன்னைக்கு சோறு பொங்கி போட போறாவோ அப்படின்னா. நான் யாருக்கு பொங்கி போட போறாவோ அப்படின்னே. மல்லியாக்கா மவனுக்கு புதுசா கல்யாணம் இருக்கல, விருந்து வைக்காண்டி சோறு பொங்குதாவோ, நான் போய் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு, நான் போறேன் அப்படின்னா. சரி நான் சொன்னேன், அவ பொங்கி போடுறது அவ வீட்டுல அவ பாத்துக்கிடுவா, நீ அங்க போய் என்ன கிழிக்க போற, நீ இங்க வீட்டுல சோத்த பொங்கு அப்படின்னேன். அதுக்கு எந்த கதலை காப்பத்துக்கோ இல்லத்தே, நான் போவாட்டா பிரியாணி டேஸ்டாவே வராதுன்னு லட்சுமியக்கா என்னைய கண்டிப்பா அங்க வந்து நிக்க சொல்லியிருக்காவே அப்படிங்கா. எப்படி இவா போய் அங்க பார்த்து கிளிக்க போறானா? அங்க சாந்தி அரசு லட்சுமி பார்த்தாலே நல்ல முறையில செஞ்சுக்கிடோல எல்லா வேலையும். இவா ஒப்புக்கு சப்பானியா தான் போய் நிக்க போறா. கதை எப்படி அழகான்னு பாருன்ட்ட. சரி அடுத்து என்ன சொன்ன நீ? நான் சொன்னேன் நம்ம வீட்டுல ஒரு தயிர் சாதமாவது வச்சுட்டு போயிருவளா, நீ போயிட்டு எத்தனை மணிக்கு வரையே தெரியாது, எனக்கு வயிறு பசிக்கும், நான் என்ன செய்வேன் அப்படிங்க. அந்த அன்னைக்கு சொல்லுதா, வீட்டுல காலையில சுட்ட 2 தோசை ஹாட் பாக்ஸ்ல இருக்கு, அதை வச்சு தின்னுட்டு கிடங்க, நான் அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்ச உடனே உங்களுக்கு கொண்டு வரமிட்டு போயிட்டா. சரி பிறகு நீ இப்ப என்ன தோசை தான் தின்னுட்டு உட்காந்துருக்கியா? என்னையா மணி உச்சி பொழுது ஆயிட்டு, வயிறு கியாங்கு அந்த 2 தோசை தான் கிடந்தது, அதை தின்னுட்டு இருக்கேன். ஏக்கா ஏன்ட்ட ஒரு புவான் அடிச்சு சொல்லியிருந்தேன்னா, என் வீட்டுல இவ மொச்சக்கட்டு புளிக்குழம்பு வச்சா கொஞ்சம் சோறும் குழம்பு கொண்டு வந்திருப்பேன், ஒரு உருண்டை சாப்பிட்டுருப்பல்ல நீ. அதுக்கு இல்ல டீ, இந்த தோசையுமே நான் திங்கட்டா தூரதான் போடுவோம். இவட்ட பிடிக்காத விஷயங்கள் இப்படித்தான் டீ. மாவு ஒரு 2 கரண்டிக்கு இருந்ததுன்னு ஏன், அதோட கொஞ்சம் கோதுமை மாவு போட்டா ராத்திரிக்கு தோசை சுட்டு தின்னுக்கிடலாம்ல. ஆமா கொஞ்சோண்டு மாவு போட்டாதான் 3 பேரும் சாப்பிடலாமே. அதை செய்ய மாட்டா. எங்க 2 தோசை மாவு இருந்தது அப்படின்னா நைட்டு நம்மள நிக்க விட்டு தோசை விட விட்டுருவாள் அப்படிங்காண்டியே 2 தோசையும் சுட்டு போட்டுருவா. அந்த அன்னைக்கு திங்காம அதை காஞ்சி கடைசி மாட்டு கொண்டு போய் போட பார்த்துக்கோ. அப்படித்தான் அன்னைக்கு சுட்டு வச்சுட்டா. சரி நம்ம திங்கட்டா அது வீணா போகும், நமக்கு தான் சாப்பாடோட அருமை தெரியுது, அவளுக்கு எங்க தெரியுது. அதை சொல்லி என் வீட்லயும் பழைய சோறு கிடந்தா ஒரு நேரம் திங்க ஒரு நேரம் திங்க மாட்டுக்கா. அன்னைக்கு பாக்க கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுட்டா. நான் சொல்லலான்னு பார்த்தேன், சரி போட்டது போட்டுட்டா, இனி அதை பத்தி பேசணும்னா சண்டை வரும், அடுத்த தடவை போட முன்னா நம்மளே வாங்கி சாப்பிட்டுக்கிடணும்னு நினைச்சுக்கிட்டேன்.
ஆமா, நம்ம சாப்பாடுன்னா அப்படி பத்திரப்படுத்தி நல்ல முறையில சாப்பிட்டு சூடு பண்ணினாலும் அத்தனை குழம்பு கறியும் சாப்பிடுவோம். ஒரு சொட்டு குழம்பு தூரத்த மாட்டோம், ஒரு பருக்க சோறை நாசமாக்க மாட்டோம். இவளுக்கு அந்த வருமன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அண்டை வச்சுட்டோம்ல, அதான் அவளுக்கு சாப்பாட்டுக்கு அருமை தெரிய மாட்டுக்கு, கொண்டு தூர போடுதாள்வோ. அதை நம்ம சொன்னாலும் கோவம் தான் வருத வழியா புரிஞ்சுக்கிட மாட்டுக்காள்வா. என்ன செய்ய, எல்லா வீட்லயும் கதை அப்படித்தான் இருக்கு. என்ன நாலுமடி டேஸ்ட் எப்படி? வேற லெவல் சின்ன பொண்ணு. காசு மட்டும் என்கிட்ட இருந்தது வைங்க, பிரியாணி பண்ண சரசகா கைக்கு வயிறு வாயிலே வாங்கி போட்டுருவேன். என்ன ருசியா பண்ணிருக்காவ. அவங்க சொல்றது உண்மைதான், பிரியாணி இட்ஸ் வெரி டேஸ்டி ஆண்டி. நீங்க தான் எல்லாமே பண்ணீங்களோ? நாங்க தாமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் அரைச்சு கொடுத்தோம். அவிய நின்று எல்லாம் கிண்டி பறக்க வச்சாவ. நல்லா இருக்கு. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பாடி ரொம்ப சந்தோஷம். நான் கூட பயந்துட்டே இருந்தேன், உப்பு உரப்பு கூட குறைய இருக்குமோ, புதுசா வந்த பிள்ளைலாம் சாப்பிட போது என்ன செஞ்சிருக்கோமோன்னு நினைச்சேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வயிறார சாப்பிடுங்க என்னம்மா. சரிம்மா. ஏக்கா நீங்களும் 2 பேரும் உட்காருங்கக்கா, எல்லாரும் இருந்து சாப்பிடுவோம். இருக்கட்டும் சின்ன பொண்ணு, நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுதேன். எட்டே சாப்பிடுங்க தே, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கும். வாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கு இல்ல மக்களே, இவ்வளவு நேரம் அங்கனே நின்று செஞ்சுட்டு வாசனையில இருந்த பாத்தியா, உடனே சாப்பிடணும்னா இழுக்காது. நீங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு நானும் லட்சுமி வச்சு சாப்பிட்டுக்கிடுது என்ன. ஏக்கா நான் போய் சின்ன பொண்ணு மாமியார் கொஞ்சம் கொடுத்துட்டு மல்லியாக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டாரு என்னக்கா. சரி லட்சுமி, பிறக்க தவியில இருந்து எடுத்துட்டு போ. சரிக்கா, கொஞ்சம் பாத்துக்கிட்டுங்க இந்த வரேன்னு. சரி நான் பாத்துக்கிட்டு நீ போயிட்டு வா. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டுங்க இந்த வந்தது என்னம்மா. சரிக்கா, நீங்க போயிட்டு பொறுமையா வாங்க. பிரியாணி தானே எல்லா வீட்டுக்கும் கொடுக்க போறிய? ஆமா சாந்தி, அங்கே லதா வர சொன்னேன், அவளும் இன்னும் வரக்கானும். அவ வீட்லயும் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா நல்லது. சூடா இருக்கையிலே கொடுத்தாதான் மதிப்பா இருக்கும் பத்தியா. அதுவும் சரிதான், மொத்தமா எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடாதியக்கா. எங்க வீட்டுக்கு ஒரு தூக்குச்சட்டி வச்சிருங்க என்ன, நான் போகும்போது எடுத்துட்டு போவேன். ஏம்மா எல்லாரும் சிரிக்கிறிய? ஒண்ணு இல்லக்கா. அது ஒண்ணும் இல்ல நாலுமடி, அந்த பிள்ளைகள் என்ன நினைக்க அப்படின்னா, இம்புட்டுக்கான பிரியாணி வச்சு அமுக்கிட்டு மேற்கொண்டு வீட்டுக்கும் ஒரு வாழை கொண்டு போறோம் கவலை இந்த அக்கான்னு பதிச்சிருக்குவோம். ஐயா அதுக்கம்மா சிரிக்கிய? இது பிரியாணி பத்திலாம், அதனாலதான் எடுத்துட்டு போறேன்னு சொல்றேன். என் பிள்ளைக்கு என் வீட்டுக்காருக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். இதுவே சாம்பார் சோறு ரசம் சோறுனா நான் எடுத்துட்டு போய்க்கிட மாட்டேன். ஏக்கா அப்போ போன வாரம் சடங்கு வீட்டுல சாம்பார் கறி குழம்பெல்லாம் அள்ளிட்டு போனீங்களா, உங்க வீட்டுக்கு இல்லையாக்கா? சின்ன பொண்ணு, நமக்குள்ள எப்பவும் பேச மாதிரி பேசாத. வெளியில இருந்து 2 பிள்ளைகள் வந்திருக்கு, அது முன்னாடி இப்படி மானத்தை வாங்குவேன். இல்லக்கா, ஒரு அளவுக்கு சீன் போட வேண்டியதான். சாம்பார் சோறு ரசம் சோறுனா நீங்க எடுக்கவே மாட்டீங்களோ? எடுப்பேன். ஏன் நீ என்ன எடுக்காமல இருக்கா? போன வாரம் கூட கல்யாண வீட்டுல என் கூட வத்த குழம்பு திருடிட்டீங்க தானே செஞ்சு. ஏக்கா அது நீங்க துணைக்கு கூப்பிட்டே நாங்க வந்தேன், அந்த அன்னைக்கு எனக்கும் ஒரு கரண்டி தந்திய. எப்படி கணக்கு பார்த்தா நீ வாங்கி திங்க தானே செஞ்சிருக்க. இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவது நக்கல அந்த பிள்ளைங்க மாதிரி பேசணும்னு வையன் சின்ன பொண்ணு, நான் உன்ட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க. சே அப்படி சொல்லாதே நாலுமடி, நீங்க பேசாட்ட எனக்கு நாளே நவளாது. சின்ன பொண்ணு, என் மேல அம்புட்டு பாசமா உனக்கு? பாசம்னா இல்லக்கா, எம்பிட்டு நேரம் டிவியும் போனையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது போர் அடிச்சது. நான் உங்ககிட்ட வந்து பேசணும்னீங்களா, நீங்க ஊர் கதையெல்லாம் பேசுவீங்களா, எனக்கு நேரம் போறதே தெரியாது. அதுக்கு தான் சொன்னேன். நேர போக்குக்கு வச்சிருக்கானே நீ. அம்மா கிருஷ்ணா எங்க காணோம்? எத்தே அவனுக்கு கம்பெனில இருந்து போன் வந்தது, அதான் பேசிக்கிட்டு இருக்கான் வெளியில. அப்படியா? சரி உன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம்ல. இருக்கட்டும் தே, வேலை விஷயமா எதுவும் பேச வேண்டி இருக்கும், பேசிட்டு வருவான். சரி அப்ப எல்லாரும் சாப்பிடுங்க, நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். என்னப்பா? சரி தே. ஏக்கா இப்ப மல்லியா வீட்டுல அந்த பிள்ளைகிட்ட நல்லா பேசிக்கிட்டுதால அவா. யார்ட்டி கண்டா அங்க எங்க நான் போனேன். நான் வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருக்கவே சரியா இருக்கு. மூட்டுக்கால் வழி வச்சுட்டு ஒரு பக்கம் போறதுக்கு வழி இல்ல. அதுக்கு இல்ல, ஏதோ 2 வயசாலியே முந்தானத்து வந்தாவலாம் எங்க மல்லியா வீட்டுக்கா. ஆமா, அந்த பிள்ளை ஆச்சின்னு பேசினாக்கா இருந்துதான். யார் சொன்னா? எங்க வீட்டுல வந்து அவள் லதா இருக்கல்ல, மஞ்ச முடி வச்சுக்கிட்டு திரிவல்ல, அவதான் என் மரமோட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்ப கேட்டேன், அவெல்லாம் ஒரு ஆளா கிப்பி முடிய வச்சுக்கிட்டு டவுசரை போட்டுக்கிட்டு திரியுதா. அவ கூடலாம் நீ எதுக்கு கோமதியை பேச விடுதே? வீடு தேடி வந்து பேசவளை என்னன்னுக்கா போன்னு சொல்ல. அவதான் பேசிட்டு கிடந்தா, இவன் ஆன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்போதான் காதுல விழுந்துச்சு, ஏதோ 2 வயசாலி வந்திருக்காவோ போயிருக்காவோ அப்படின்னு. அதான் உனக்கு எதுவும் விவரம் தெரியுமான்னு கேட்கேன். யாரு கண்டா? எனக்கே நீ சொன்னதான் எதுவும் தெரியும், அப்படி இல்லாட்டா ஒன்றும் தெரியாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வீட்லயே தான் கிடப்பேன். நொங்கு பதனி. ஏக்கா நுங்கு பதினி ஏதாவது வாங்கி குடிப்போமாக்கா? ஆமாட்டி, எனக்கும் வறண்டாலதான் இருக்கு, கொஞ்சம் கூப்பிடு. ஏ பதினி, ஏயா? அந்த வாரேன். என்னமா நொங்கு வாங்குறீங்களா? எம்பிட்டு வேணும்? ஒரு நுங்கு எம்பிட்டு? ஒரு நொங்கு 8 ரூபா. ஏ அப்பா, 8 ரூபாயா ஒண்ணு? என்ன பெரியமா இப்படி வாய்ப்பிழக்கிய? நொங்கு பதினி எல்லாம் கொஞ்ச காலம் தான் நல்ல முறையில கிடைக்கும், அடுத்து கிடைக்காது. காசு பணத்தை பார்க்காம கூட குறைய வாங்கி சாப்பிடுங்க. ஏப்பா அப்படின்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமாப்பா? 8 ரூபாயா வச்சு இப்ப ஒண்ணு ஒரு 5 ரூபா போடேன். கட்டுப்படியாவாது பெரியமா, கட்டுப்படியாவாது. கண்டிப்பா 8 ரூபாய்க்கு குறைஞ்சு தரவே மாட்டேன். நான் கல்லு நொங்கு அது இதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன், நல்ல இலா நொங்கா வச்சிருப்பேன். நல்ல முறையில வெட்டி தரேன். பதினியும் கூட இருக்கு, வாங்கி குடிங்க. 8 ரூபாய்க்கு ஒரு பைசா குறையாது. இப்படி பேசினா எப்படிப்பா? நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. கண்டது கடையெல்லாம் கடையில வாங்கி சாப்பிடுவீங்க. இப்படி ஒரு நல்ல பொருள் வாங்கும் போது இப்படித்தான் பேரம் பேசுவீங்க.
கடைகள்ல கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீமு கேக்கு அது இதுன்னு ஆன பூனா அத்தனையும் கேடு அம்புட்டையும் பிள்ளைகளுக்கு பேரம் பேசாம வாங்கி குடிக்கிய. இதெல்லாம் நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடியது, உடம்புக்கு நல்லதும் தரக்கூடியது. இதுல பேரம் பேசுவிய. வாங்க பெரியம்மா, வாங்கி சாப்பிடுங்க. ஏட்டி என்ன வாங்க போறியா என்னை பிற கூப்பிட்டுட்டோம்னாக்கா பாவம் வண்டியை தள்ளிட்டு இப்படி தூரம் வந்துட்டான். வாங்குவோம் பிற என்னைய. சரி ஆளுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு போடுப்பா. என்ன பெரியம்மா இப்படி கஞ்சம் பாக்கிய? ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குங்க தலைக்கு. 50 ரூபாய்க்கு என்னன்னு காணும்? வீட்டுல மவா மருமையும் பேரம் பேத்தி எல்லாரும் போவோம், எல்லாரும் சாப்பிட வேண்டாமா? 50 ரூபாய்க்கு வாங்கி நீங்க மட்டும் தான் சாப்பிட போறீங்களா? ஐயா நீ பேச்செல்லாம் இனிப்பாத்தாயா இருக்கு. விலையை கேட்டாதான் பாவக்காயா கசக்கு. இம்பிட்டு ரேட் வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு பேசாத. என்ன செய்ய சொல்லுதே பெரியம்மா? முட்டை வெயில முட்டை முட்டையோட தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு வாரேனா? பிறகு என் பேச்ச அப்படித்தானே இருக்கும். சரி தலைக்கு 100 ரூபாய்க்கு போடுறேன் என்ன? சரி போடுங்க. 100 ரூபா அதிகம். அதையெல்லாம் பார்க்காதிய பெரியம்மா, நல்ல முறையில வாங்கி சாப்பிடுங்க, கசடாதிய. இது எந்த ஊருக்கு போட்ட முட்டைப்பா? வேற யாரு? எல்லாம் எங்க அப்பவே முருகன் தான். திருச்செந்தூர் முருகனுக்கு தான் முட்டையை போட்டு வந்தேன். சரி சரி ஊரே திருச்செந்தூரா? ஆமா பெரியம்மா, எங்க ஐயா ஊர்லயே எங்களுக்கு வீடு அமைஞ்சிருச்சு, அங்கதான் இருக்கோம். சரி சரி. பிள்ளைகள் எத்தனை? 2 பொண்ணு 1 பையன் பெரியம்மா. மூத்தவளுக்கு இப்பதான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், பேரன் பிறந்திருக்கான். அடுத்து இளைய புள்ள வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. 3வது பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி பொண்டாட்டி எதுவும் வேலையெல்லாம் பார்க்காளா? வீட்டுல தான் இருக்காளா? அவ பீடி சுத்திக்கிடுவா, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பீடியும் சுத்திக்கிடுவா. பிள்ளைகளும் உதவியா இருக்கும்ல. சரி சரி. என்னத்தையா 100 200 நாள் அவளால முடிஞ்ச உழைப்பு. ஆமா, நான் ஒண்ணுமே செய்யண்டா, வீட்டுல உள்ள வேலையை பாரு, பிள்ளைகளை கவனின்னு தான் சொல்லுவேன். அவ என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா, சும்மா இருக்க மாட்டா. இப்பவும் நான் பேரன் பிறந்திருக்கான், வீட்டுல ஒரே வேலையா தான் இருக்கும். அப்படி இருந்தும் வேலையும் பார்த்துக்கிட்டு பீடியும் சுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. பேரை வந்தோம்னா கூடவே செலவும் இருக்குல்லையா? என்னத்தையா அவளும் உழைச்சானா 1 2 செலவை பார்த்துக்கிடுவாள்ல, அதுக்கு தான் வேற என்ன. ஆமா, அவளும் இதே காரணத்தை தான் சொல்லுவா. என் பிள்ளைகள் 2 ஏசும், ஏமா போட்டு பீடி சுத்துத, பிறகு குறுக்கோழின்னு ஆஸ்பத்திரியில போய் கிடக்க, பெசாட்டி விட்டு தொலையன் அப்படிங்கும். அவ அதுவும் விடமாட்டா. சரி இந்தாங்க பெரியமா, வாங்கிக்கோங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இளநங்கா இருக்கும். அடுத்து சிவப்பு செல்ல பெரியமா, உங்களுக்கு தான் விட்டுதேன். சரியா, நான் உள்ள போய் யானை எடுத்துட்டு வரேன். ஐயா 10 எடுத்து வை. நான் என் மவனை எழுப்பிட்டு வரேன். ஒரு மடக்கம் அவன் 10 குடிச்சா நல்லது. நைட்டு பூரா வேலை பார்த்துட்டு வரான். சரி பெரியமா, 10 எடுத்து வைக்கேன், கூட்டு வாங்க. ஏக்கா வா கோத. ஏக்கா என்ன செம்பருத்தி பூ பிள்ளையாருக்கு வைக்கிறது கேப்பல்ல? எங்க வீட்டுல நிறைய மொட்டு விட்டு பூ பூத்து இருந்தது. சரி நீ சாமிக்கு வச்சு கும்பிடுவியான்னு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். என்ன வாங்கி சாமி கிட்ட வை. என்னத்த கோத, நான் வேலை கட்டி சாமி கும்பிட்டே 2 3 நாள் ஆகுது. ஏன்க்கா நீ தான் கரெக்டா சாமி கும்பிட்டுருவியா, என்ன இப்படி சொல்லுத? நிம்மதியே இல்லை கோத. என்னத்த சாமி இருக்கா இல்லையானே தெரியல, அதான் சாமி கும்பிடுறதே விட்டுட்டேன். அப்படி சொல்லாதக்கா, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டால கோத. நினைச்சு மனசை ஆற மட்டுக்கு பார்த்துக்கோ. சரி விடுக்கா, அவ போயிட்டா, முடிஞ்சு போச்சு. நீ மறுபடியும் அதே நினைச்சு உனக்கு எனக்கு கெதி இல்லாம வந்துடாம இப்படி வீட்டுக்குள்ளேயே கிடக்காத. நீ முதல்ல வெளியில வரப்பாரு. என்னத்த வர கோத, எல்லாம் அவளும் மூஞ்ச ஊத்து பார்க்காளுவோம். காலையில வாசல் தொளிக்கிறது கூட நேரத்தோட தொளிச்சுட்டு உள்ள வேண்டி இருக்கு. வாசல்ல தொளிச்சுக்கிட்டு இருக்கலையும் தூக்கையிலையும் குழம்போடையிலையும் மூஞ்சா பார்த்துட்டு போறாள்வோம். என்னமோ நேற்று தான் நான் சமைஞ்சு வீட்டுக்குள்ள இருந்து இப்பதான் வெளியில வரனாக்கா பார்க்காள்வோம். அது பார்த்தா முதிய பார்த்துட்டு போகுது. நாய் பார்த்தால பாப்பாள்வோ, என்னத்தையும் பார்க்காள்வோன்னு நீ உன் வேலையை சரியா பார்த்தனு வைய. 2 நாள் பாப்பாளோ, 3 நாள் அப்புறம் அவ்வளவுதான்ட்டு போயிருவாள்வோ. நீ எவ பார்த்தாலும் கண்டுக்காத மாதிரி உன் வேலையை பாரு. எவளும் பேச வந்தா மட்டும் திருப்பி பேசு. முதல்ல நீ இப்படி வீட்டுக்குள்ளேயும் கிடக்காதக்கா, வெளியில வந்து ஆளோட ஆள பேச பாரு. அப்பதான் உனக்கு கொஞ்சம் நேசா இருக்கும். இப்படி உள்ளேயே கிடந்துக்கிட்டு இருந்தானா எப்படி? வரி அங்கே பக்கத்துல கோயில் வரையும் போயிட்டு வருவோம். வேண்டாம் கோத, எனக்கு ஒரு பக்கமும் வர பிடிக்கல. என்ன கோத? எத்தே எங்க போயிட்டு வரிய? எங்க போவ? இங்கதான் தோட்டத்துல பாப்பாத்தி கூட உட்காந்து பேசிட்டு வரேன். என்ன உன் சேக்காளி ஒரு படியா படுத்து கிடக்கா? என்ன சொல்லுதா? என்ன சொல்லுவா, பிள்ளை எப்படி போயிட்டாளன்னு வருத்தப்பட்டுட்டு கிடக்கா. வெளியில வரதுக்கே கூச்சமா இருக்குங்க. அதான் நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ளேயே இருந்தனா கூட கொஞ்சம் தான் ஒரு மாதிரி இருக்கும். வெளியில வந்து பழக பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வெளியில போயிட்டு வந்து இருக்க வேண்டியதானே. எவ என்ன கட்ட போறா? என்ன கழுத்தையா நெரிச்சு கொண்ட போறாள்வோ? பயந்து வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுக்கு. அவனும் ஒரு பக்கம் போகாம கடைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி கிடக்கான். அதே மாதிரி இவளும் உள்ளேயே முடங்கி கிடக்கா. புருஷன் முட்டாட்டி ஏன்னா அப்படி இருக்கா அவ்வளோ தெரியல. என்ன செய்யத்த, வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு தான் கவலைப்பட்டு கிடக்கா ஒரு 2 பேரும். நானும் இப்படி வருத்தப்பட்டு அழுதுட்டு தான் இருந்தேன் கோதா, என் பிள்ளை என்ன செய்தோ ஏது செய்தோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப என் பிள்ளை நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். எவனும் கேட்டானாலும் என் பிள்ளை நல்ல இடத்துல தான் வாக்கப்பட்டிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அப்படியே தான் அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமோ? ஆமா கோத, நான் நேற்று தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவ வீட்டுல அவளுக்கு ஒரு குறை இல்லை கோத. அவளை தங்கம்னு தாங்கி ஏழம்னு ஏந்துதாவோ. ஏங்க தேவையில்லாம அடுத்தவ வீட்டு பேசல அங்க பேசாதிய. எதுவிலே அடுத்தவா வீடு? என் பேத்தி வீட்டு கதையை தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா வீட்டு கதையை ஒண்ணு நாங்க பேசல. என்னமோ உன் அப்பா வீட்டு கதையும் உன் அண்ணன் தம்பி வீட்டு கதையும் பேசணுனாக்கா பேசாத வைக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனோட கதையை தான் நான் பேசக்கூடாது. அவனு தான் அடுத்தவனுவோ. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என் பேத்தியை பத்தி. ஏத்த சும்மா இருங்கத்த, ஏற்கனவே அவ கவலைப்பட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியில கூட போகாம இருக்காம கொண்டு நீங்களும் ஏசாதிய.
அவன் சொல்ல மட்டும் சரியா கோத, அடுத்த வீட்டு கதை இங்க பேசாதுங்க. யார் அவ அடுத்தவங்க? என் பேத்தியவா அடுத்தவங்க? அது உங்களுக்கு பேத்தி மேல பாசம் அளவு கடந்து வச்சிருக்கிய. உங்களுக்கு வயசுக்கு தக்கன பொறுமை இருக்குதா, அதனால பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க மன்னிச்சுக்கிட்டிய. அவளுக்கு அவளை ஈஸியா மன்னிக்க முடியல, இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாளன்னு வருத்தப்படுதா, என்ன செய்ய? என் பேத்தி ஒன்றும் தப்பு பண்ணல கோத. இவ 2 வருமா சேர்ந்துதான் அந்த பிள்ளை ஏமாத்திருக்காவோ. இன்னைக்கு 2 வருமா சேர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளை மேல பழைய போட்டுட்டு நல்ல விவசாயம் போட்டுட்டு தெரியுதாவோ. என்னத்தையே சொல்லுதிய? போதும், இதோட நிறுத்துங்க. நான் சொல்லதாமலே செய்வேன், என்ன யாருல நீ நிறுத்துன்னு சொல்றதுக்கு. கோத, இந்த விவரத்தை கேளு கோத. அந்த பிள்ளை தான் மனசுல உள்ளத நான் அந்த ஆளை விரும்புதேன் வைக்காமனு புருஷன் பொண்டாட்டி 2 வட்டமே சொல்லியிருக்கு. என்னத்தையும் சொல்லுதிய? ஆமா கோத, என் பேத்தி என் மவங்கிட்டையும் இவகிட்டையும் சொல்லியிருக்கா. ஆனா அந்த குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் கிடையாது, நம்ம அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோயேன். ஆனாலும் வந்த பிள்ளைய நல்ல முறையில வச்சு காப்பாத்துத குடும்பம் தான். ஆனா இவ புருஷனும் பொண்டாட்டியும் கெட்டனங்க கேட புத்தியில அந்த வீட்டுல பணம் கட்டுக்கிட்டா இல்ல அப்படிங்கிறதுக்காண்டி அங்க கட்டி கொடுக்காம என் மாவா பிள்ளை பேரனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காவோ. அந்த பிள்ளை பார்த்தது நம்ம தாயும் தாப்பனும் நமக்கு துரோகம் பண்ணிட்டாவோ, நம்ம மனசாட்சிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அது போயிடுது. இப்ப சொல்லு, அது பண்ணது தப்பா இவோ பண்ணது தப்பா? அந்த பிள்ளை முதலையே சொல்லிருக்கலாம், அப்ப அப்படியே சேர்த்து வச்சிருக்கலாம்ல. ஏக்கா, அத்தை என்னமில்லாம சொல்றாவோ உண்மையாக்கா? முதலையும் உங்ககிட்ட மகா சொல்லிட்டாலோ இப்படி விஷயத்தெல்லாம்? அவளுக்கு வயசாயிட்டு சும்மா கற்பனை கதை பேசிட்டா இதாவோ, அவ பேச்செல்லாம் மதிக்காத. வயசானாலே இப்படித்தான், ஏதாவது கிறுக்கணக்கா உலகிட்டு எடுப்பாவ போல. நிறுத்துவலே, என்னதே வயசாயிட்டு ரொம்ப நீட்டுத. உனக்கு வயசே ஆகாதவளா? பழுத்த இலைய பார்த்து கூர்த்தலை இழிச்சுதான். நாளைக்கு நமக்கு இந்த நிலைமைன்னு உணராம உணர்கட்டத்தனமா பேசாத என்ன? உனக்கும் வயசாகத்தான் போகுது. வயசாயிட்டு அதை பேசாவோ இதை பேசாவோன்னு. அந்த காலத்துல வயசானவோ பேசின பேச்சுக்கிட்டா மதிப்பு மரியாதையும் இருந்தது. இன்னைக்கு வயசாயிட்டுங்கிறதுனாலயே என்ன பேசினாலும் மதிப்பு கிடையாது. இவா கிளவி, இவா சொல்றதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணுங்க எண்ணம். இந்த எண்ணத்துக்கு தான் புருஷனும் பொண்டாட்டி இப்படி ஊரு பூரா கேவலப்பட்டு நிக்கிய. சை, அவ போனது பத்தாவது இந்த கிளவி வேற வீட்டுல உயிர் எடுத்துட்டு கிடக்கு. வீடுக்கா, வயசு காலத்துல என்னத்தையே புலம்பிட்டு போறாவோ. அசந்து தூங்குதானா என்னன்னு எழுப்ப மனசு வர மாட்டுக்க. ஆனாலும் ராத்திரி வேலை பார்த்துட்டு வரவேன், கொஞ்சம் 13 நுங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லது. எழுப்பவும் சங்கடமா இருக்கு, எழுப்பாட்டாலும் நல்லது இல்லை. சரி எழுப்புவோம், இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குவோம். இலே ராசு, ஏன் ராசு எப்போ? என்னம்மா அதுக்குள்ள நேரம் ஆயிட்டோமா? இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு. இல்ல நேரம் அவளை உச்சி பொழுதுதான் ஆகுது. உச்சி பொழுதுதான் ஆகுதா? ஏமா பிறகு எழுப்புன தூக்கமா வருது. இல்ல 13காரர் வந்திருக்காரு, ஒரு மடக்கு 13 குடிச்சிட்டு வந்து படு. இதுக்கு தான் எழுப்பு, எனக்கு தூக்கமா வருதுமா. விடுமா, நீ வாங்கி விமான பிறகு குடிச்சுக்கிட்டுதேன். ஏல பிறவுனா நல்லா இருக்காதுல, இப்ப குடிச்சிட்டு படுத்துரு. ஐயா எந்திரில. எம்மா படா படுத்தாதம்மா, இனி விடு. சூட்டு அமத்தும்ல. வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிட்டு ஒரே ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு வர பகல் பூரா அந்த மெத்தையில கலந்து படுக்க அம்புட்டு சூடுல. என்னதாச்சும் குளிக்க மாட்டுக்க, எந்திரி. எந்திக்கே இப்ப என்ன போற? வாரம்மா, போ வாரேன். இல்ல நீ வந்தாதான் போவேன், நான் அங்கிட்டு போவோம், நீங்கிட்டு சாஞ்சிருவ தெரியும் எனக்கு. எந்திரி, வாயை கொப்பிடிச்சிட்டு வந்து ஒரு மடக்கு 13 குடிச்சிட்டு வந்து படுவா. எந்திரி போ, எங்க ஐயால. சரி வாரேன். எம்மா நில கொண்டு எனக்கு இருக்க முடியல. அப்படிதாம்ல இருக்கும், வந்து 13 மட்டும் குடிச்சிட்டு வந்து படுத்துக்க. ஏய் அண்ணா, ஏம்மா அவனுக்கு 13 கொடு. அங்கிட்டு வாங்க தம்பி, தாரேன். என்னங்க தம்பி, வாங்கி கொடுங்க. ஏட்டி நீ 13 குடிச்சியா? குடிச்சவுக்கா, நீ ஒரு மடக்கு வாங்கி குடி. சுண்ணாம்பு நிறைய சேர்த்துக்கான டீ? இல்ல அந்த அளவுக்குலாம் சேர்த்த மாதிரி இல்லக்கா, நல்லா தான் இருந்தது. சரி நீ போய் பாத்திரம் கொண்டாக்கா, அவன் நொங்கு வச்சு தருவாம்ல. மறந்தே போயிட்டேன் பத்தி, அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன் பாரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எவ்வளோ ஆச்சுன்னு? ராசு நீ போய் படுல, நான் கொடுத்துக்கிடுதேன். சரிம்மா. 2 நொங்கு சாப்பிட்டு போய் படிக்கியா? வேண்டாம்மா, நான் போய் தூங்குறேன். எனக்கு நொங்கு தனியாக எடுத்து வை, சாயந்தரம் எந்திரிச்சு நான் சாப்பிட்டுக்கிடுது என்ன? சரி போய் படுத்துக்க போ. வேலைன்னு என்ன நிம்மதி இருக்கு. இப்ப என்ன இதுல 100 ரூபாய்க்கு நொங்கு போடு. சரி பிரிமா. ஏப்பா என்ன சித்தி என்னைதிய? வா லட்சுமி. ஐயா இவளுக்கு ஒரு 13 கொடுங்க. தாத்தா வேணாம் சித்தி. குடிமலம் நல்லா சுண்ணாம்பெல்லாம் ரொம்ப கலக்காம நல்லா பண்ணிருக்காரு. எனக்கெல்லாம் வேண்டாம் சித்தி, நீங்க குடிங்க. ஏக்கா வாங்கி குடிங்கக்கா, ஏன் வேண்டாம்? குடிப்போம். எவ்வளவு நொங்கு? நொங்கு 1 8 ரூபாக்கா. அம்மாடி என்ன 8 ரூபா சொல்லிதிய? நேத்து வந்தாலும் 6 ரூபாய்க்கு தானே விட்டாரு. யார் வந்தாவளோ தெரியாதுக்கா, அதெல்லாம் கல் நொங்கா இருக்கும். நம்மகிட்ட நல்ல நொங்கு இருக்கு, நல்ல எல்லா நொங்கா எடுத்துட்டு வந்திருக்கேன். 8 ரூபாய்க்கு குறைஞ்சு தர முடியாது. அப்ப நான் வேண்டாப்பா, நான் அடுத்த தடவை வாங்கிக்கிடுதேன். சித்தி நாங்க பிரியாணி கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க. நீ எடுத்துட்டு வந்த? அதான் அவ கொண்டு வரணும்னு சொன்னால. அவ சொன்னா சித்தி, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு அவ கொண்டு வந்துக்கிட மாட்டா, நேராகும். சூடா மனமா இருந்தாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும், அதான் கொண்டு வந்தேன்.
வெள்ளத்தை சித்தி வார வழியில கோமதிட்டையும் கொஞ்சம் பிரியாணி கொடுத்தேன் என்ன? ஏமா ஏன் அவதான் சுவார் பொங்கிட்டால. இருக்கட்டு சித்தி, எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கணும். அது நேத்தையே முடிவு பண்ணிட்டோம்னா ராத்திரி கூட எல்லா வீட்லயும் இருந்து சொல்லியிருப்பேன். எனக்கு ஏகப்பட்ட யோசனை அப்படியே மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்ததா, காலையில தான் முடிவு பண்ணி நன்னைக்கு மத்தியானம் செஞ்சாச்சு. அதான் நிறைய சொல்ல முடியல. நான் நேத்தையே இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டோம்னா உங்க வீட்டுல இருந்து சொல்லியிருப்பேன், விருந்து வைக்க நீங்களும் வாங்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில தான் முடிவு பண்ணனா, அதான் ஒருத்தர் வீட்டுக்கும் சொல்ல முடியல. மல்லியாக்கா வீட்டுக்கே 12 மணிக்கிட்ட தான் போய் சொல்ல போனேன். இன்னும் நினைச்சுக்கிறது என்ன சித்தி, மாரியம்மா சித்தியுமே நான் சொல்லலை. இப்ப நேர பிரியாணி தான் கொண்டு வரேன். சின்ன பொண்ணுகிட்ட சொன்னதோட சரி. சரி நான் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கலம்மா, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? சரி சித்தி, நான் வாரேன்னு அந்த தூக்குச்சட்டியில இருக்கிறது கொண்டு போய் லதாட்ட கொடுக்கணும். அவளையும் வான்னு கூப்பிட்டுருந்தேன், வரவே காங்கல. அது நாங்க பேசிக்கிருக்கல, அவ தரிசையில வந்து உட்கார்ந்தாலும் அந்த அன்னைக்கு பேச்சோட பேச்சா 10ஓட 11 தான் அவளை வான்னு கேட்டேன். அவ என்ன நினைச்சாலும் தெரியல, வரவே காணும். சரி அதான் 3 தூக்குச்சட்டி தீட்டு வந்தேன். ஒன்று கோமதிட்ட கொடுத்தாச்சு, ஒன்று உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இதை கொண்டு போய் லதாட்ட கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும். ஏத்தா இன்னும் சாப்பிடாமலே இருக்கே? ஆமா சித்தி, இனிமே தான் நானும் சரசக்காவும் இனிமே தான் சாப்பிடணும். மற்ற பிள்ளைகளே அவ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காவோ. அப்போ ஒரு 10 குடிச்சிட்டு போ. வேண்டாம் சித்தி, இப்ப சாப்பிடணும்ல. ஐயா அது என்ன, ஒரு தண்ணி குடிச்சாக்கல தானே, ஒன்றும் செய்யாது, குடி. ஐயா இவளுக்கு ஒரு 10 கொடுங்க. ஏன்டா சித்தி, குடிச்சிட்டு போமா, என்ன வெயிலடிக்கி. சரி